வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி இருக்கும் ஃபஸ்ட் புளிக்குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா குழச்சி சாப்பிட்டா ரொம்ப மூளை நல்லா வேலை செய்யும். அதனால் வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ வெண்டைக்காய் சாப்பாடு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இல்லை. இப்போ அவிச்ச முட்டை சாப்பிடுமா? இப்போ முட்டை ஏற்கனவே உடஞ்சிதான் இருக்குது, அதில் பாதி பிச்சு அப்படியே வச்சு இந்த மஞ்சள் கருவையும் கொஞ்சம் பிச்சுருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டையும் வச்சு அப்படியே மூடி செம்ம டேஸ்ட். அவிச்ச முட்டை இந்த ஆஃப் ஆயில் சாப்பிட்டு இதாங்க ரொம்ப கஷ்டம், உடையாமல் சாப்பிடணும். ஆனால் ஆஃப் ஆயிலும் சாப்பிடணும். நம்மளுக்கு லக்கு இல்லை போல பாதி கிலோன்ட்டு. வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் புளிக்குழம்பு, அதாவது வெண்டைக்காய் போட்டு கார குழம்பு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு, அப்புறம் அவிச்ச முட்டை, ஆஃப் ஆயில், இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ வாங்க. நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இலைய போட்டாச்சு, தண்ணியை லேசாக தொளிச்சு விடுவோம். இப்போ நம்மளுக்கான சாப்பாடை போட்டுக்குவோம். போதும். அப்புறமேட்டு அவிச்ச முட்டை, என்ன அவிச்ச முட்டை ரெண்டாக உடஞ்சிருக்கு. சரி, ஆஃப் ஆயில். ஸோ குழம்பு ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு எப்படி இருக்கு? நல்லா வெண்டைக்காய் போட்டு அருமையான சாப்பாடு. ஸோ அவ்வளோதான், சாப்பிடுவோமா? டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் புளிக்குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா குழச்சி சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் குழம்புனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டா ரொம்ப மூளை நல்லா வேலை செய்யும். அதனால் வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ வெண்டைக்காய் சாப்பாடு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இல்லை. இப்போ அவிச்ச முட்டை சாப்பிடுமா? இப்போ முட்டை ஏற்கனவே உடஞ்சிதான் இருக்குது, அதில் பாதி பிச்சு அப்படியே வச்சு இந்த மஞ்சள் கருவையும் கொஞ்சம் பிச்சுருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டையும் வச்சு அப்படியே மூடி செம்ம டேஸ்ட். அவிச்ச முட்டை புளிக்குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அடுத்த வாய் நம்ம சாப்பிட்டு இதோட முட்டையை வச்சு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா சாப்பாடு நல்லா குழப்பிக்குவோம். இந்த பாதி முட்டையும் வச்சு அப்படி கவுத்தி அப்படி இருக்கிற சோறெல்லாம் அள்ளி அதை மேலே வச்சு செம்ம டேஸ்டாக இருக்குது. மஞ்சள் கருவோட சாப்பிடும்போது வேறு நல்லா இருக்கும். புளிக்குழம்புக்குதான் நம்ம டபுள் முட்டை போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால தான் ஆஃப் ஆயில் போட்டது. இப்போ இது ஒரு வாய் சாப்பிட்டு ஆஃப் ஆயில் சாப்பிட்டு வீடியோ முடிப்போம். செம்ம டேஸ்டாக இருக்குது. இப்போ ஆஃப் ஆயில் சாப்பிட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஆஃப் ஆயில் சாப்பிட்டு இதான் ரொம்ப கஷ்டம், உடையாமல் சாப்பிடணும். ஆனால் ஆஃப் ஆயில் சாப்பிடணும். No, 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 no. நம்மளுக்கு லக்கு இல்லை போல பாதி கிலோன்ட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பாய்.